நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எக் பரோட்டா நீங்களும் சூப்பராக பண்ணிடலாம். நான் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடுகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் 3 முட்டை போட போகிறேன். இதில் மிளகா 1 போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதில் போடுற ஸ்பைசஸ் வந்துட்டு மிளகுத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர்னு சொல்கிறோம்ல அதை மிளகுத்தூள்னு சொன்னேன், கரம் மசாலா, மஞ்சள், அப்புறம் தனியாத்தூள். இந்த 5மே போட்டுக்குங்க. 3 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதிக அளவில் செய்ய போகிறீங்கன்னா முட்டையும் சேர்த்து போட்டுக்குங்க. அந்த ஸ்பைசஸும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக மாவு பிசைஞ்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ ரெண்டில் ஏதோ ஒன்று நல்லா சூடு பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். சூடாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்படி பிசையும் போது தான் நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணால் போதும். ரொம்ப இழுத்து பிசையணும் அப்படிங்கலாம் கிடையாது. நார்மல் பிசைஞ்சாவே போதும். நமக்கு தேவையான பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஆயில் போட்டிருக்கோம் இதில், அதனால ரொம்ப நல்லா வரும். நான் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணலை. நான் ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் காட்டிகிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படி காட்டலன்னு சொன்னால் பிகினர்ஸ் கூட நல்லா ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக தான் நான் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் ஹோம்மேட் பண்ணி கொடுக்கும்போது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையால் பண்ணி கொடுத்தோன்ற மாதிரி பசங்களும் அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செய்யும்போதும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து மணி சேவ் ஆகும். ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்களன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து எக்கு போட்டு தான் இதில் உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிப் ஆகிருக்கலாம், கொஞ்சம் மாற்றி பேசியிருக்கலாம். சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுமாதிரி லைட்டாக ஆயில் மட்டும் போட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். சப்பாத்திக்கு தேய்க்கிறதுக்கு உருண்டை எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி மெத்தடில் உருண்டை பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்டஃபிங் வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும் நம்மளோட ஆலு பரோட்டா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தேய்க்குங்க போதும். தேவையான அளவு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் போட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ண போதும். கட்டையில் வச்சு தேய்க்காதீங்க, ஓப்பன் ஆகிடும். மைதா மாவில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
தேய்க்கும் போது அவ்வளோவா பிரிஞ்சு வராது. நம்ம கோதுமை மாவு தான் போட்டிருக்கோம், அதனால வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆவி பிடிக்க வைக்கணும் முதல்ல, அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தோட பிளேட் வைக்கல, நான் ஒரு தட்டில் தான் வைக்க போகிறேன். அதுக்கு தட்டில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா ஒட்டாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஒருவேளை நீங்கள் வந்து ஆவி பிடிக்காமல் அப்படியே ஃப்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு பண்ணிங்களேன்னா கண்டிப்பாக பிஞ்சு போயிடும், எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஆவி பிடிக்க வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இந்த இடத்த மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே வேணாம். நான் வந்து டைரெக்டாக ஆயிலில் போட்டால் என்ன ஆகும்ன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாருங்கள், ஆயிலில் தெரியுதுங்களா, எல்லாம் உதிரி போயிடுச்சு. அதனால தான் லைட்டாக பிளாக்காக தெரியுது ஆயிலெல்லாம். மேக்ஸிமம் எடுத்துட்டேன், அப்பயும் என்னால் கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தப்பை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்காகவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த பிளாக்காக வர்றதெல்லாம் அதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கும்போதே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது, நல்லா ப்ரௌனிஷாக வருது. ஆனால் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கவே தெரியாதுன்றவங்க கூட இது சமைக்கலாம், அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நான் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது, ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இதே மாதிரி தான் நான் கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மறுபடியும் அது யூஸ் பண்ண முடியாது. இப்போது நான் இதில் எக்கு போட்டிருக்கிறதுனால இந்த ஆயில் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் நான் ரொம்ப கம்மி அளவில் வந்துட்டு இது எண்ணெயை ஊற்றி நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ 4 சுட போகிறேன், அந்த 4யும் நான் ஃபுல்லாகவே காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்திருக்கு, சூப்பராக. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிறிஸ்பின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கும். ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக ஆயில் எடுத்து மேலே ஊற்றிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் மேலே வெந்துடும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். தட்டும்போது லைட்டாக உடையும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம், அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஒன்று உடைஞ்சாலும் அடுத்தது நல்லா தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அது உடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பிஞ்சிடுமே அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணாமல் இருக்க வேணாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. நம்ம ஆலு பரோட்டா மாதிரி தான். ஆலு பரோட்டானா உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சிக்கன் போட்டும் பண்ணலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்குன்றவங்க வெஜிடபிள்ஸ் போட்டும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். சிக்கன் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சிக்கனில் வந்து இந்த ஸ்பைசஸ் பண்ணி கொடுக்கணும் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சிக்கன் போட்டு இந்த பரோட்டா ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும்.
மேடம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாவ், மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஸ்பைசியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.